ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற தலைப்பில் எங்களுக்கு முன்னால் இன்று கல்முனை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவரும் ஹாதி அரபு கல்லூரி மதரசாவின் லெக்சரும் ஆன ஹசரத் முர்ஷித் முஃப்தி சாதி நஜ்மி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெருக்கமாக உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். தொழக்கூடியவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நெருக்கமாக உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم لأهله وانا خيركم لاهلي صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, சகோதரர்களே, 5வது நாள் இன்று இப்பள்ளிவாசலில் நபியுடைய சீராக்களை பற்றி, நபியுடைய வர்ணனங்களை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பயான் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நபியுடைய சீரா எதற்கு பேசப்படுகிறது என்றால், மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பலகீனமானவர்கள். நல்ல விடயங்கள் கேட்கும் போது ஈமான் கூடும். நல்ல விடயங்கள் கேட்பதை விடுவதனால் ஈமான் குறைந்து கொண்டு போகும். இச்சந்தர்ப்பத்தில் நபியுடைய ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் நாம் பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சில தவறுகள் இருந்தால் அதனை நபியுடைய சுன்னாவாக மாற்றிக்கொள்வதுதான் இவ்வளவு நாளும் 15 தினங்களும் செய்யப்படக்கூடிய நோக்கமாக இருக்கிறது. ஏன் நாம் நபியை பற்றி பேச வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, மனிதர்களின் பூர்த்தியானவர்கள் அவர்கள்தான். மனிதர்களில் பின்பற்ற தகுதியானவர்கள், மனிதர்களில் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள். சில தலைவர்கள் பேசுவதெல்லாம் தன் வாழ்க்கையில் இருக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய அனைத்து விடயங்களையும் தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டுதான் இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய வாழ்க்கையில், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் உங்களுக்கு நேரான வழி இருக்கிறது. அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை குர்ஆன் பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் பூரணம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். வெறும் இபாதத்தில மாத்திரம் பூர்த்தி அடையவில்லை. நபியுடைய இபாதத் எப்படி இருந்ததோ அதே போல ரசூலுடைய முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, நபியுடைய முஆஷராத் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் நபியுடைய கொடுக்கல் வாங்கல், இந்த மூன்றும் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் நபியுடைய அஹ்லாக், நற்குணம், இவ் அனைத்திலும் பூர்த்தியானவர்களாக இருந்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. கரண்டி பண்டி சொன்னாங்க, நான் எப்படி தொழுகிறனோ அத போல நீங்களும் தொழுங்க. கரண்டி பண்ணினாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம யாரால ஒரு ஆள் சொல்ல இயலுமா, நான் தொழுகிறத போல நீங்க தொழுங்க? நம்மள தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிறதுல நம்மளுக்கே சந்தேகம் இருக்கிறது. ஆனால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இதை நீங்க எப்படி தொழுகிறத போல காண்பீங்களோ அத போல நீங்களும் தொழுது கொள்ளுங்கள். தொழுகையில மாத்திரம் அல்ல, 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், வெறும் ஹஜ்ஜை மாத்திரம் படித்து விட்டு செல்லாதீர்கள், ஹஜ்ஜுடைய அமலை மாத்திரம் செய்துவிட்டு போகாதீர்கள். குது அன்னி மனாசிக்கக்கும், எனக்கிட்ட இருந்து அந்த ஹஜ்ஜுடைய கடமைய எப்படி செய்யற என்கிறத படிச்சு கொள்ளுங்க, அதை எடுத்துக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜில் அனைத்து ஹஜ்ஜுடைய முழு விடயத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தில மாத்திரம் இப்படி இருக்கல்ல, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கண்டா, பள்ளிக்குள்ள வந்தா அபூபக்கர் மாதிரி இருக்கிறோம், ஆனா பள்ளியை விட்டு வெளியே போய் வீட்டுக்குள்ள போனா அபூஜஹல போல இருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கல. எப்படி இபாதத்தில சஹாபாக்களுக்கு விடயத்தை சொல்லி கொடுத்தாங்களோ, வெளியால விளங்குற விஷயம் தொழுகையை கண்டுகொள்ளலாம், வெளியால ஹஜ்ஜுடைய கடமையை வெளியால கண்டுகொள்ளலாம். இது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சாங்க, கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி. உங்களை சிறந்தவங்க யாரண்டா, உங்களோட மிகவும் கண்ணியமானவங்க யாரண்டா, உங்களோட குடும்பங்கள்ல சிறந்தவங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானா கைருக்கும் லிஅஹ்லி. நான் எந்த குடும்பத்துக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள். குடும்ப வாழ்க்கையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்வத்துன் ஹஸனா, மற்றவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்படி தொழுகிறது கடமையோ, நோன்பு பிடிக்கிறது எப்படி கடமையோ, ஹஜ்ஜி செய்யறது எவ்வளவு கடமையோ, ஜகாத் கொடுக்கிறது எப்படி கடமையோ, அதே போன்று குர்ஆன் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறது, வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். உங்களோட குடும்பங்களுக்குள்ள நல்ல விடயம், கணவன் மனைவியா நீங்கள் ஒருவரும் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் பெண்களுடன் நல்ல முறையில், உங்களுடைய மனைவிமாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுடன் சிறந்த முறையில், நல்ல முறையில், அஹ்லாக்குடன் அந்த கணவனுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடியவராக வாழ்ந்து கொள்ளுங்கள். இது தொழுகையை போன்ற ஒரு கட்டளை தான் இது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் எதை நினைச்சு வச்சிருக்கிறோம் என்றா, நல்ல என் மனைவியோடு நான் சந்தோஷமாக வாழ்றேன்டா, என் மனைவிக்கு நல்ல நகைய வாங்கி கொடுக்கணும்,
ஒரு அழகான வீடு கட்டி கொடுக்கணும், நல்ல உடுப்பு வாங்கி கொடுக்கணும், அல்லது நல்ல எல்லா இடத்தையும் அந்த மனைவியை கூட்டி சுத்தணும். இதுதான் நாம் விளங்கிய மனைவி மாரோளத்தில் நல்ல பேர் இருக்கிறதுக்குரிய விடயம் என்று நினைக்கிறோம். இப்படி செய்தும் நம்மளை எத்தனை பேர் நம்ம மனைவியில பேர் வாயால இருந்து என்ற கணவன் நல்லவர் என்ற பட்டத்தை எடுத்தவங்க எத்தனை பேர்? இவ்வளவு விடயத்தையும் செஞ்சு அசல் எப்ப வழங்கும்? நம்ம மௌத்தாயனத்துக்கு பிறகு வழங்கும். என்ன மனைவி என்ன பத்தி எப்படி சொல்வாங்கிறத நம்ம மௌத்தாயனத்துக்கு பிறகுதான் தெரியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமாருக்கு பெரிய விலை உயர்ந்த ஆடையை வாங்கி கொடுக்கல. ஆயிஷா நாயகி பிஞ்ச உடுப்ப போட்டு தச்சுக்கு இருந்திருக்கிறாங்க. நபியுடைய வீடு எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போனவங்களுக்கு அந்த நபியுடைய அந்த வீட்டுடைய சூரத், நபியுடைய அந்த வீடு எப்படி இருந்தது என்ற அமைப்பை பாபே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹீ கொண்டு வரக்கூடிய ஒரு கதவு இருக்கிறது மதீனாவில். அந்த மதீனா சில நேரத்தில் அது திறக்கப்படும். அந்த நேரத்தில் போனா நபியுடைய வீட ஒரு ஓட்டைக்குள்ளால வெட்டி பார்க்கலாம். நபியுடைய வீடு எப்படி இருந்துச்சு? குர்ஆனில் அல்லாஹ் நபியுடைய வீடு அறைகள் என்று தான் சொல்லுகிறான். அறைகள், வீடும் அல்ல. ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வீடு எப்படி என்றா 4 கபறுகள் அடக்கம் செய்யறதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த இடம் தான் ஆயிஷா நாயகியுடைய வீடாக இருந்துச்சு. அந்த வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோட சேர்த்து அபூபக்கர், அதோட சேர்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் 2 அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஈசா நபியும் உலகத்துக்கு இறங்கினதுக்கு பிறகு அவங்களும் மௌத்தாயினா அந்த ஆயிஷா நாயுடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்படுவாங்க என்று சில தாரிகுடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, 4 கபறுகள் அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் ஆயிஷா நாயகியுடைய வீடு இருந்துச்சு. நபியுடைய வீடுடைய அகலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்மள காலத்துல நம்மள வீட்டுல டாய்லெட் இருக்குமான்னு தெரியா அந்த அளவுக்கு. ஆனா நபியுடைய வீட்டுடைய அகலம் எவ்வளவுக்கு இருந்துச்சுண்டா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகைய வீட்டுல தொழுவாங்க. சுஜூதுக்கு போற நேரத்துல நான் தூங்கி கொண்டிருப்பேன். நபி சுஜூதுக்கு போறதுக்கு கூட என் வீட்டுல இடம் இல்லை, அதனால என் காலை கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்வாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருந்து எழுவினதுக்கு பிறகு என் காலை நான் நீட்டிக் கொள்வேன். அந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுடைய அகலம் இருந்துச்சு. நபியுடைய வீட்டுடைய கூரை எப்படி இருந்துச்சு? கூரை சிலப்பா போட்டு இருந்துச்சு, கான்கிரீட் இல்ல. நபியுடைய வீட்டுடைய கூரையை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். நபியுடைய வீடுகள் உடைக்கப்படுறதுக்கு முன்னால நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல 11 வயசுல நான் நபியுடைய வீட்டுக்குள்ள போயிருக்கிறேன். வீட்டுக்குள்ள போயிட்டு என் கையை உயர்த்துவன் இப்படி நபியுடைய வீட்டுடைய கூரை பாடும் என்ற கையில. 11 வயசு புள்ள கையை நீட்டினா அந்த கூரை பட்டுச்சு. எப்படி அந்த கூரை இருந்துச்சுன்னா ஈச்சம் ஓலையினாலதான் நபியுடைய அந்த வீட்டுடைய ஓலை மேலுடைய கூரை இருந்தது.
ஒரு சீலையை வச்சு மறைச்சு கொள்வாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் நபியுடைய வீடு இருந்துச்சு. நபியுடைய வீட்டுக்குள்ள இருந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? பெரும் பெரும் சாப்பாடா? ஆயிஷா சித்திகா சொல்லுகிறார்கள், முதலாம் புரை பார்த்தோம், இரண்டாம் புரை பார்த்தோம், மூன்றாம் புரை பார்த்தோம், எங்க வீட்டுல அடிப்பெரிய அல்ல. யார வீடு இது? இப்படியான வரலாற்றை யாரோ ஒரு தலைவருடைய வீட்டில இருந்து எடுக்கலாமா? அடுப்பெரியான தலைவருடைய வீடு எடுக்கலாமா? 3 மாதம் 2 மாதம் தனி ஈச்சம் பழமும் தண்ணீர் தான் குடிச்சாங்க. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் மிக முதலாவது பிதத் எதன்னா மாவு அரைக்கிற அரிதட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அரிதட்டி இருக்கல்ல, தொழி கோதுமை ரொட்டியை இடிப்பாங்க, இடிச்சிட்டு ஊதுவாங்க. ஊதுற நேரத்தில் பறக்கிற எல்லாம் பைக்குள் எல்லாம் பறக்கும். மீதமானத்தை எடுத்து தான் ரொட்டி சுடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் வரைக்கும் 2 நேரம் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் மகரிபுடைய நேரம் இறைச்சி துண்டை ஒன்று வெட்டிக்கு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, ஆயிஷா இருட்டில வெட்டிக்கு இருக்கீங்க, நீங்க உங்களுடைய விளக்க கொஞ்சம் போடுங்களேன், விளக்க கொஞ்சம் போட்டுட்டு வெட்டுங்களேன், கை வெட்டு பட்டுமே. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறாங்க, எங்களுக்கு அந்த நேரத்தில் ஜெய்தூன் எண்ணெயில தான் நெருப்பு பத்த வைப்பாங்க. சொல்றாங்க ஆயிஷா சித்திகா, எங்களுக்கு அந்த எண்ணெய், அந்த அடுப்பு பத்த வைக்கிற எண்ணெய் இருக்குமெண்டா பகல் நேரத்தில் நாங்க பசியில அதை குடிச்சிருப்போம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் உத்தம நபியுடைய வாழ்க்கையாக இருந்தது. இது உலகத்தில் எந்த ஒரு தலைவர்கள வீட்டில் இருந்தும் இந்த இதே போன்ற சரித்திரத்தை கியாமத் வரும் வரைக்கும் எடுக்க முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, இதுதான் நீங்க பின்பற்ற தகுதியான ஒரு ரசூல். அன்பார்ந்தவர்களே, இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான், இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான், இந்த வீட்டுக்குள்ள மனைவி மாற வாழ்ந்துக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என்னுடைய குடும்பம் மனைவி மாரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு இதே மாதிரி ஒரு வீட்டுல இதே மாதிரி ஒரு சாப்பாட்டு நிலைமையில எங்களை மனைவி மாறு நம்மள வாழுவாங்களா? ஹதீஸ்ல எத்தனை ஆயிரம் பேர் அறிவுள்ளவர்கள் தேடினாலும் ஒரு துண்டு ஹதீஸ் எடுக்கலாமா? நபிமாவுடைய மனைவிமாறு நபியை பற்றி குறை சொன்ன ஒரு ஹதீஸ் எடுக்கலாமா? ஆயிஷா சித்திகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வார நேரத்தில் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட மட்டும்தான் வந்தாங்க. மதீனாவுக்கு வந்துதான் மீதமான திருமணம் முடிச்சாங்க. 9 வயசுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை முடிக்கிறாங்க. ஆயிஷாவுக்கு 9 வயசு. 18 வயசுல ஆயிஷா நாய்க்கு 18 வயசு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. ஹிஜ்ரி 11ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுறாங்க. ஆயிஷா நாய் ஹிஜ்ரி 58ல மௌத்தாகுறாங்க. நபி மரணிச்சதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 47 வருஷம் இந்த உலகத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்திருக்கிறாங்க. யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹதீஸ்ல ஒரு துண்டுல நபியை பத்தி குறை சொன்ன ஒரு ஹதீஸ் எடுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, வாழ்ந்த வீடு என்ன, சாப்பாடு சாப்பிட்டது என்ன, உடுத்த உடுப்பு என்ன,
இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் நான் சிறந்தவன் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, ஏன் சொன்னாங்கண்டா, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மனைவிமாருக்கு தீன கொடுத்தாங்க. வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப் என்பதுடைய குர்ஆனுடைய வெறும் சாப்பாடு குடிப்பு மட்டுமல்ல, நம்முடைய மனைவிமார் ஒவ்வொரு ஆளுக்கும் தீன கொடுத்திரணும். நபிக்கு பின்னால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? நபியோட 9 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. முழு குர்ஆனையும் பாடமாக்கிறாங்க. நம்மள போல குர்ஆன் இந்த உருவத்தில் இருக்கல. வஹி இறங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்துட்டு அந்த குர்ஆனை பாடமாக்கினாங்க. 2000 ஹதீஸ ரிவாயத் செய்திருக்கிறாங்க. சும்மா ஹதீஸ்கள் அல்ல, அஹ்காமாத்துகள், பீரியட்டுடைய ஹதீஸ்கள், சட்டங்கள் உள்ள ஹதீஸ்களை தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை நாலா பிரிச்சு ஒரு பங்குடைய ஹதீஸ ஆயிஷா சித்திகாவுடைய வாயிலிருந்து தான் வந்திருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அவங்களுக்கு ஏதாவது மார்க்கத்திலிருந்து ஏதாவது சட்ட திட்டங்களுடைய ஹதீஸ் கேட்கப்பட்டா அவங்க ஆயிஷாட்ட அனுப்புவாங்க. எந்த அளவு கண்டா, மனைவிட்ட வந்து நபியை பத்தி கேட்கிறாங்க, நபியுடைய நற்குணத்தை பத்தி கேட்கிறாங்க. நம்மள மனைவிட்ட கேட்டுதான் தெரியும் நம்முடைய நற்குணத்தை பத்தி சொல்லுவாங்களா, எதை பத்தி சொல்லுவாங்க. ஆயிஷா சித்திகா சொல்றாங்க, நபியுடைய அக்லாக் கான குலுகுஹு குர்ஆனன், அவங்களுடைய அக்லாக் நற்குணம் குர்ஆனாகத்தான் இருந்துச்சு. குர்ஆன்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தும் நபியுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு நபியுடைய மனைவிமாறு எந்த அளவுக்கு பேணுதலானவங்கண்டா, பனு முஸ்தலக்குடைய யுத்தம் தெரியும், முனாஃபிகீன்கள் சேர்ந்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இட்டு கட்டினாங்க. இன்னொரு ஆணோட தொடர்பு வந்து இட்டு கட்டினாங்க. அவங்களோட மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும். சில சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க கவலைப்பட தேவையில்லை, தலாக் சொல்லிருங்க. எவ்வளவு கவலையாக இருந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போகல, அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 10 ஆயத்தை இறக்கி ஆயிஷா சுத்தமானவங்கிறத தெளிவுபடுத்துகிறான். வஹீயின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நபி ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லுங்க. நான் சலாம் சொன்னதாக. எந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க சிந்திச்சு பாருங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருந்துதான் இவ்வளவும் சாதிச்சாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பல ரிவாயத்துகள் வருகிறது, தலாக் கொடுத்தன்னும் வருகிறது, தலாக் கொடுக்கலன்னும் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஹப்ஸா நாயகி அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்க இருந்து வந்து தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக அன் துராஜிய, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுறான், ஹப்ஸாவை திருப்பிடுங்க. ஹப்ஸாவை தலாக் கொடுக்காம நீங்க உங்களை பக்கம் உங்களை மனைவியாக சேர்த்துக் கொள்ளுங்க. இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். ஏனென்றா ஹப்ஸா நாயகி கவ்வாமத்த
கானிதத்தன் வ ஸவ்வாமத்தன். அந்த ஹப்ஸா அதிகமாக நோன்பு பிடிக்கிற பொம்புல, அதிகமாக நின்று வணங்குற பொம்புல. அதனால நீங்க அவங்கள திருப்பி எடுத்துருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய பெண்களுக்கு முதலாவது நம்ம கொடுக்கிறது என்ன தெரியுமா? எந்த பொம்புல என்ன மனைவி என்ன நல்லவர் என்று சொல்லணும்டா தீன கொடுத்துடணும். என்ன பொம்புல அல்லாஹ் தந்த அமானிதம். ஹஜ்ஜத்துல் விதாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 1,24,000 சஹாபாக்களுக்கு பல விடயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதுல 3வது விடயம் தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவிமார தந்திருக்கிறான். அந்த மனைவிமாறு அமானிதங்கள். அந்த அமானிதத்தை சரியாக பாவிச்சு கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் மனைவிமாருக்கு தீன கொடுத்ததை போல அந்த மனைவிமாருடைய உணர்வு மதிச்சிருக்கிறாங்க. மனைவிமாருடைய ஒவ்வொரு உணர்வையும் மறுத்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குளிச்சி மிச்சமாக இருந்த அந்த தண்ணீரில் ரசூலுல்லாஹ் குளிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிக்கிறதுக்கு போறாங்க. மைமுனா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு குளிப்பு கடமையாக இருக்கி, இந்த தண்ணீர்ல நீங்க குடிச்சிடாதீங்க, குளிச்சிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மைமுனா, நீங்க தான் ஜுனூபாலியாக இருக்கீங்க, தண்ணி ஜுனூபாகல. அதனால ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மைமுனா ரலியல்லாஹு தஆலாவும் சேர்ந்து குளிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவிமாருடைய உணர்வு, யஹூதிகள் பீரியட்டுடைய காலத்துல அந்த பெண்களை ஒதுக்கி வைப்பாங்க. அந்த பெண்ணோட பேச மாட்டாங்க, அந்த பெண்ணோட இருந்து சாப்பிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொம்புல ஹைல்காரியாக மாறிட்டாண்டா நீங்க உடல் உறவை தவிர மற்ற எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை சொன்ன ஒரே ஒரு நபி உத்தம நபி மாத்திரம்தான். இஸ்லாம் ஒதுக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட இருந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கண்டா, ஆயிஷா நாயி பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் குடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தண்ணீர் கோவலை எடுத்து ஆயிஷா நாயி எந்த இடத்துல வாய் வச்சாங்கிறத பார்த்து ஆயிஷா நாயி வாய் வச்ச இடத்துல எடுத்து குடிப்பாங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அந்த இறைச்சியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய அந்த உமல் நீரும் பட்ட அந்த இறைச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நேரமும் சாப்பாடு கிடைக்கிறல்ல. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து 2 நேரம் சாப்பிட்டதே இல்லை, மௌத்தாகும் வரைக்கும். மனைவிமார் எப்படி சாப்பிட்டாங்க விடயத்தை முன்னுக்கு சொல்லிட்டேன். ஆனா சாப்பாடு கிடைக்கிற நேரத்தில் மனைவியோட சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. சாப்பாடு எப்ப கிடைக்குதோ அந்த நேரத்தில் சந்தோஷமாக எடுத்து சாப்பிடுவாங்க. மனைவிமார் உணர்வை மதிச்சு சாப்பிடுவாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஹைல்காரியாக இருப்பேன், பீரியட்டுடைய காலத்தில் இருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ற மடியில இருப்பாங்க, என்ற மடியில சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உணர்வை மதிச்சாங்க. நம்முடைய மனைவிய உடுப்பு கழுவுறதுக்கு தான் வச்சிருக்கிறோம். பால் என்ன புள்ளைய டியூஷன் கிளாஸுக்கு அதுக்கு இதுக்கு அனுப்புறதுக்கு தான் வச்சிருக்கிறோம். ஆனா நபி
அந்த பெண்களுடைய உணர்வை மதிச்சுதான் எல்லாம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் ஆயிட்டா இஸ்லாம் சொல்லுது, இஷாவுக்கு பின்னால, இஷா தொழுகிறதுக்கு பின்னால தேவையில்லாத பேச்சு பேசுறது மக்ரூஹ். ஆனா இந்த மனைவியோட சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த பேச்சும் பேசலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரம் ஆயிட்டா என்னோட பேசி கொண்டிருப்பாங்க. நம்மட காலத்து எப்படி என்றா, காலையில தொழிலுக்கு போனா இரவு தூங்குற நேரத்துல தான் நம்ம போய் வீட்டுல சேர்ற. மனைவி நம்மோட பேசுறதுக்கு ஒரு நேரம் இல்லை. மனைவியுடைய உணர்வை மதிக்கிறதுக்கு அந்த மனைவிக்கு என்னுடைய கணவனோட பேச ஆசை இருக்கும். அந்த ஆசையை கூட நிவர்த்தி செய்ய முடியாத நிலைமையில நாம இருக்கிறோம். சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளியாக இருப்பாங்க, நோம்பு பிடிச்சு இருப்பாங்க. ஆயிஷா நாய முத்தமிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஒரு பிரயாணம் கூட்டிக்கிட்டு போறாங்க. அந்த பிரயாணத்துல நபியுடைய வாகனம் கொஞ்சம் முந்திட்டு, சஃபியா நாய கொஞ்சம் பின்னுக்கு ஆயிட்டாங்க. வாகனம் பின்னுக்கு வருது. அவங்க அழுதாங்க. நபியை கண்ட நேரத்துல அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன் பரக்கத்தான கையால அந்த கண்ணீரை தொடச்சி அமைதிப்படுத்தினாங்க. நம்ம எப்பயாவது தன் மனைவியுடைய கவலையில பங்கெடுத்திருக்கிறோமா? மனைவியோட சேர்ந்து அவங்களோட சந்தோஷப்படுத்துற மார்க்கம் இது துனியா அல்ல. நாம சிலாக்க நினைச்சிருக்கிறோம் மனைவியோட இருக்கிறது அது துனியாவுடைய விஷயம் நினைக்கிறோம். இல்ல, திருமணம் என்ற விடயம், மனைவி என்ற விடயம் அது மார்க்கம். நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்துறோமா, நம்ம தீன உயிர்ப்பிக்கிறோம். கண்ணீரை தொடச்சாங்க. கண்ணீரை தொடச்சி தன்னுடைய அமைதிப்படுத்தினாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு மனைவிக்கும் அடிச்சிருக்கே இல்லை, அடிக்கவே இல்லை. நம்ம சோத்துல கொஞ்சம் உப்பு கூடினா, கறி கொஞ்சம் மோசமண்டா, நம்மள வாயால வாழ வார்த்தை என்ன? சிலாக்கள் பிளேட்டை தூக்கி எறிவாங்க. மனைவி ஏதோ கஷ்டப்பட்டு சமைச்சாங்க, அந்த மனைவியில கொஞ்சம் பிரச்சனை சாப்பாட்டுல, அதுல மனைவியோட பேசாம இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா சாப்பாடு மனைவிக்கு சமைக்க தெரியாண்டு காவி கோட்டுக்கு போன கணவன்மார் இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு மனைவிமாருக்கும் அடிச்சதே கிடையாது. ஒவ்வொரு மனைவிமாரையும் விளங்கினாங்க. 9 மனைவிமார வச்சு சமாளிச்சாங்க. இறக்கமாக சில செல்ல பேர்களை வச்சு அழைப்பாங்க. யா ஆயிஷ், யா ஹுமைரா, செக்க செவந்தவரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்ல பேரை வச்சு மனைவி மாற அழைப்பாங்க. ஒரு நாள் ஒரு மனைவி ஹபஷாவில் இருந்து கொஞ்சம் கோத்திரம் வந்து ஷரியத்துக்கு உட்பட்ட விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு அந்த விளையாட்டை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆசை. பாருங்க, எங்க உணர்வு இருக்கின்ற பாருங்க. ஒவ்வொரு கணவன்மாரும் யோசிக்கணும், எந்த மனைவி அவரோட உணர்வு எப்படி. சில மனைவிமாருக்கு
கணவன் பேசுறத விரும்புவாங்க. சில மனைவிமாருக்கு இந்த கணவன் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்படி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அன்பார்ந்தவர்களே, அந்த தன்மைய என் மனைவியுடைய உணர்வு என்ன என்கிறத விளங்கி அந்த மனைவியோடு நாம நடக்கணும். யோசித்து பாருங்க, ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்துக்கு ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட தூதர் ஒரு விளையாட்டை பார்க்கிறதுக்கு, இஸ்லாத்துக்கு ஷரியத்துக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டை பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. போய் கேட்டாங்க, என்ன அந்த விளையாட்டை பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? மனைவி சொல்றா, ஓம் பார்க்கிறதுக்கு ஆசையாக இருக்கேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டுக்கு போய் காண்பிக்க வச்சாங்க. சில நேரத்தில் ஆயிஷா நாயை கூட்டிட்டு பிரயாணம் போவாங்க. ஆயிஷா நாயை சொல்லுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? நம்ம விளையாடுவோமா? நம்ம சொல்றோம், காலையில போய் நான் இப்பதான் வந்திருக்கேன், ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு டைம் ஆயிருக்கேன். நம்மளுக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட மனைவி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? ஓமண்டாங்க. முதலாவது தடவை ஓட்ட போட்டி நடக்குது. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க முந்திட்டாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் வந்துட்டேன், உங்களை விட முந்திட்டேன் நான். அப்படியே இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு பிரயாணம் போறாங்க. ஆயிஷா நாய்க்கு கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு அதிலே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, என்ன ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? ஓமண்டாங்க. ஓட்ட போட்டி நடக்குது. அந்த போட்டியில உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்டதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஆயிஷா, அன்று நான் தோத்தேன் தானே, அந்த தோத்தத்துக்கு நான் அன்றைக்கு வந்துட்டேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, நபியுடைய குடும்ப வாழ்க்கையை படிக்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் கடமை. நபியுடைய மனைவி மாட்ட போய் கேட்கப்படும், நம்மளை போன்று கவலையா? நபியுடைய கவலை தனியாக பேசப்படும். உம்மத்துடைய கவலையில உள்ளவங்க வீட்டுக்குள்ள போவாங்க, ஒரு மனைவி கேட்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்வாங்க? சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுடைய வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க, வீட்டு வேலையை செஞ்சு தருவாங்க. தொழுகையுடைய நேரம் வந்துட்டா தொழுகைக்கு வெளியாகிடுவாங்க. நம்ம யாராவது என்ன மனைவி மாறல வேலையில பங்கெடுத்திருக்கிறோமா? என்ன மனைவி மாறு, என்னால 3 புள்ள பிறந்திருக்கு, அந்த புள்ளையோட கஷ்டப்படுறா என்ன மனைவி, அந்த மனைவிக்கு உதவி செய்யணுமே என்ற சிந்தனை நம்மகிட்ட வந்திருக்கா? யோசிங்க. ஆனா நம்மள உத்தம நபி என்ன செய்வாங்கண்டா, மனைவிமாருக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சு கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால ஏதாவது ஒரு ஆடோ மாடோ ஒட்டகமோ அறுக்கப்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஒட்டகத்தில இறைச்சில என்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய நண்பிமாருக்கு நீங்க அனுப்பி வைங்கம்பாங்க. ஹதீஜாவுக்கு குடிக்கல, மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பகரமாக என் மனைவியுடைய சிந்தனை கவலை இருக்கு. அதனால ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு அந்த இறைச்சை கொடுத்து அனுப்புவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 9 மனைவிமாரோடு இருப்பாங்க. இரவையிலும் பகலையிலும், இரவையில ஒரு தடவையும் பகலையில ஒரு தடவையும் 9 மனைவிமாரையும் போய் பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. ஒரு மனைவிக்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப்ல இருக்கிறாங்க. ரமலானுடைய காலம். அந்த ரமலானுடைய காலத்துல சஃபியா நாயகி நபிய பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆசையாக இருந்து பள்ளிக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நாம் அந்த இத்திகாஃப்ல இருந்துக்கிறீங்க, நீ என்ன சந்திக்க வந்தியான்னு கேட்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய உணர்வை மதிச்சு ஏசல்ல போய் சந்திச்சாங்க. அன்பு சகோதரிகளே, பெரியவர்களே, இப்படித்தான் ஏராளமான சம்பவம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட நடந்து கொண்ட முறை. மனைவிமார் என்பது அல்லாஹ் நம்மளுக்கு தந்த அமானிதம். அன்பார்ந்தவர்களே, எப்படி தொழுகையை பத்தி நம்மளுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ, நோன்பை பத்தி ஏவப்பட்டிருக்கிறதோ, என மனைவியையும் பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக வைக்கிறது நம்மளோட கடமை. நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடைய வைக்கிறது நம்மளோட கடமை. குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பாத சகோதரர்களே, பெரியவர்களே, பெரும் பெரும் மாளிகை கட்டி வச்சிருக்கிறோம், பெரும் பெரும் வீடுகள் கட்டி வச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசைக்குள்ள இருந்துட்டு தான் அந்த மனைவிமாரோட சொன்னாங்க, நான் தான் கைருக்கும் கைருக்கும் அகலிக்கு அகலிகி வான கைருக்கும் அகலி. நான் இந்த குடும்பத்தில சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அந்த குடிசைக்குள்ள வாழ்ந்துட்டு தான் சொன்னாங்க. குடிசைக்குள்ள வாழ்ந்துட்டு நம்ம பெரும் மாளிகையில வாழ்றோம், நம்மளுக்கு செல்ல இயலாம இருக்கு. ஏன்? என்ன மனைவிமாருக்கு கொடுக்க வேண்டிய தீன கொடுக்கல. அதனாலதான் பெண்களுக்கு நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது. பெண்கள்கிட்ட தீன் போய் சேர்ந்துட்டுனா அந்த வீடு ஒளிமயமான வீடாக மாறிட்டும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு நேரத்திலையும் பெண்கள் நிகழ்ச்சி என்று வைக்கப்படுகிறது. பெண்கள் ஜமாத் வருகிறது, அங்க பெண்களுடைய நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது. பெண்களுக்கு வாராந்த தாலீம் என்று வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏனென்றா நம்மளை பெண்களை கூட்டிக்கிட்டு போகணும். பெண்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க வாசிக்கப்படும் சஹாபி பெண்களுடைய வரலாறு வாசிக்கப்படும். பெண்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழணும் என்று வாசிக்கப்படும். ஈமானுடைய வார்த்தைகள் வாசிக்கப்படும். அங்க வாசிக்கப்பட்டதான் அந்த பெண்களுக்கு உள்ளத்துக்குள்ள வேறும், நானும் ஈமானுக்கு ஏதாவது செய்யணும் என்று சிந்தனை வரும். நம்ம அதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. ஒருத்தருக்கும் இப்ப போய் பார்த்துட்டு வாங்க, பாண்டிருப்பு தியேட்டர்ல புது படம் வந்துட்டாமண்டு குடும்பத்தோட நம்மள முஸ்லிம் சமுதாயம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தும் கூட பார்க்காமல், நபி பிறந்த மாதம், நபி மரணிச்ச மாதம், நபி ஹிஜ்ரத் போன மாதம், அந்த மாதத்தை கூட பார்க்காம குடும்பமாக ஃபர்தாவோட போய் படம் பார்க்கிற காட்சியை பார்க்கலாம். நம்ம நினைக்கும் மனைவிக்கு காசு அள்ளி வீசிட்டா என்ற கடமை முடிஞ்சு, மனைவிய ஒரு படத்தை பார்த்து சந்தோஷப்பட வச்சா நான் என் மனைவியை சந்தோஷப்படுத்திடும் நினைக்கும் காலமும் இல்லை. அந்த மனைவிதான் கியாமத்துடைய நாளையில நம்மளை மாட்டி கொடுப்பா. யாருன்னா எல்லாத்தையும் தந்தாரு, மார்க்கத்தை தரல, மார்க்கத்தை தரல, ஈமான சொல்லி தரல, நல்ல விடயத்தை சொல்லி தரல. அன்பார்ந்தவர்கள் சகோதரர்களாக நம்ம தவறிச்சிட்டோம், வாழ்க்கையை பாழாக்கிட்டோம் என்று நினைக்காம இன்றையிலிருந்து தயாராகுங்க. என் மனைவியை கொண்டு தீனை கொடுத்துடணும். என் மனைவிக்கு, என் மனைவி கிட்ட தீன் வந்துட்டா என் குடும்பத்துக்கு வந்துடும், அயல் வீட்டுக்கு வந்துடும் என்கிறத ஒவ்வொரு சிந்திக்க அன்பார்ந்தவர்களே. அதனால
நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு போங்க. ஜமாத் நிகழ்ச்சி இருக்கு, வாராந்த தாலீம் இருக்கு, ஜமாத் வந்தா அதே போல பயான் நிகழ்ச்சி இருக்கு. நம்ம வந்து பேசுற தமாயி நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை தாலிமா, சாபாக்குடைய வரலாறா அல்லது நபிமார்களுடைய வரலாறா, குர்ஆனா, அந்த அது கண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி முதாக்கரா செய்யணும் அன்பாண்டவர்களே. அதனாலதான் ஜமாத் நம்முடைய மர்கஸ் சொல்லுது, இரவு நேரமா ஏதோ ஒரு நேரத்தில் மஷ்ரா வச்சு கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள வீட்டுல மஷ்ரா செய்யுங்க அன்பாண்டவர்களே, சகோதரர்களே. ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்வேன். நபி சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவுல வச்சு பெண்களோட சரியாக நடந்து கொள்ளுங்க. உங்களோட மனைவிமாறு அல்லாஹ் உங்களுக்கு தந்த அமானிதம், அந்த அமானிதத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அந்த அமானிதத்தை பாதுகாப்பது நாம் ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு கணவன்மாருடைய கடமையாக இருக்கு. அந்த அமானிதத்தை பாதுகாத்து அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها برحمتك يا أرحم الراحمين. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தவறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை ரஹ்மத்தும் மஃபிரத்தையும் தந்துவிடியா அல்லாஹ். நல்லவர்களாக எங்களை மாற்றிவிடியா அல்லாஹ். உன்னை தீனை சுமக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். உன்னை தீனை சுமந்து பிறர்களுக்கும் எற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களை மனைவி மாவுடைய ஹக்கை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எங்கள் மனைவிமாறு நீ தந்த அமானிதம் யா அல்லாஹ், அந்த அமானிதத்தை சரியான முறையில நாங்கள் அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். அந்த நபியுடைய வாழ்க்கையாக எங்களை வாழ்க்கையை இருக்கணும் யா அல்லாஹ். நபியுடைய சுன்னா, நபியுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அந்த நபியுடைய சுன்னாவை எடுத்து நடக்கக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்றிவிடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, பல முயற்சிகள் செய்யப்படுகிறது யா அல்லாஹ். அந்த முயற்சிகளுக்கு எங்களுக்கு வெற்றியை தந்து விடியா அல்லாஹ். நல்ல முயற்சியை செய்கிறோம் யா அல்லாஹ். அந்த நல்ல முயற்சிகளுக்கு எங்களுக்கு வெற்றியை தந்து விடியா அல்லாஹ். இந்த ஊரை யா அல்லாஹ் ஒரு நல்ல ஊராக மாற்றி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், பதவிக்கு சண்டை பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பதவியை கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற ஹதீஸ் இருக்கிறது யா அல்லாஹ். ஒரு பொறுப்பு எடுப்பது யா அல்லாஹ், அது அமானிதம் யா அல்லாஹ். அந்த பொறுப்பு நாளைக்கு யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தில் விசாரிக்கப்படும் யா அல்லாஹ். அந்த பொறுப்பை லேசாக கருதிட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்யணும் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒற்றுமையை உண்டுபடுத்திரு யா அல்லாஹ். எங்களை ஊர்களை ஒற்றுமையை உண்டுபடுத்திரு யா அல்லாஹ். இந்த ஊர்ல நல்ல விடயங்களை செய்யறதுக்கு தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். ஒவ்வொரு நல்ல விடயங்களுக்கு எங்களை காரணமாக ஆக்கிரு யா அல்லாஹ். ஒவ்வொரு ஆளும் யா அல்லாஹ் நல்ல விடயத்துக்கு பங்கெடுக்கணும் யா அல்லாஹ். இந்த ஊர்ல வாலிபர்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அந்த வாலிபர்களை தீனைக்குள்ள கொண்டு சேர்த்திரு யா அல்லாஹ். எத்தனையோ வாலிபர்கள் யா அல்லாஹ் போதையில மூழ்கி கிடக்காங்க யா அல்லாஹ். பாவத்தில மூழ்கி கிடக்கிறாங்க யா அல்லாஹ். போன்ல மூழ்கி கிடக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த வாலிபர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். தீனை நாம் சுமக்கணும், இந்த தீனை பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும் என்ற அந்த உணர்வை அந்த வாலிபர்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களை பெற்றோர்களுக்கு ரஹ்மத் மக்ஃபிரத் செஞ்சிரு யா அல்லாஹ். எங்களை பெற்றோர்களை நோய்களை சோப்படுத்திரு யா அல்லாஹ். எங்களை பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களோட கபரை சொர்க்கத்தின் பூஞ்சொலை ஆக்கிரு யா அல்லாஹ். நரகத்தும் படுகொலை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களை அனைத்து முயற்சிகளையும் நீ கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். ربنا تقبل منا دعاءنا انك انت السميع العليم وصلى الله وسلم على نبيك الكريم وعلى اله وصحبه اجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.